வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வெள்ளை சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்து ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். மாவு எடுத்து கோலம் போட்டால் அப்படியே நீட்டமாக அழகாக வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கேன். இந்த மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஜலிக்கலைன்னா சீடை எண்ணெயில் போட்டது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஜலிச்சிக்கிறோம். இப்போ ஜலிச்ச மாவில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் பட்டர், தேங்காய் துருவல் 1 கப், நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீடை. இப்போ வறுத்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கிறோம். இப்போது வெள்ளை கரைசல் இதுக்கு ரெடி பண்ணோம். அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த வெள்ளை கரைசலை அந்த மாவில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் கிளறிட்டு ஆறினோன்னே கையில் நல்லா சேர்த்து பிசையணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு, பட்டரு எல்லாமே. மாவு எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சீடை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே உருட்டி எடுக்கணும். ரொம்ப அழுத்தமாக பிசையக்கூடாது. அப்படியே ரவுண்டு ஷேப்புக்காக நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டையாக்கிக்கணும். ரொம்ப பெருசாக போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும். மீடியமாக ரவுண்டாக போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் நெய் தடவிட்டு கூட நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த உருட்டின உருண்டைங்களில் ஒரு டூத் பிக் எடுத்து லைட்டாக ஹோல்ஸ் வைக்கணும். லைட்டாக குத்தி குத்தி விடணும். ரொம்ப குத்துனிங்கன்னா அது உடஞ்சிரும். லைட்டாக ஹோல்ஸு, ஃபோர்க் இருந்தால் கூட அதில் எடுத்து லைட்டாக இப்படி இப்படி குத்தி விடணும். எல்லாத்துக்குமே அது மாதிரி குத்தி விடணும். வெடிக்காமல் இருக்கும் சீடை, அதுக்காக. இப்போ எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். போட்டோடனே கருப்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போடணும். போட்டோடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது.
கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக அப்படியே ஒன்று எடுத்து அப்படியே திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் ஒரு பக்கம் கருப்பாகவும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அதனால் திருப்பி திருப்பி விடணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. வெளியே பார்த்தா கலர் மாறின மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. கருப்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்கணும். பார்க்குறதுக்கு சீக்கிரம் வெந்துட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதில் மீடியம் ஃப்ளேமில் தீயாதபடி வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் தட்டில் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி மெத்துன்னு தான் இருக்கும். ஆற வச்சிட்ட பிறகு தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு இருக்கிற மாவையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வேறு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் எப்படி சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். இன்னும் நேரம் ஆக ஆக ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.